திடீர்னு நைட் வந்து ஷவர்மா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கிரேவிங்ஸ் வந்துச்சு. அதனால நேரா ஒரு கடையை எய்ம் பண்ணி தான் போனோம். ஸோ நாங்க வாங்க போனோம் அப்படின்னு நினைச்ச கடை வந்து ஆக்சுவலா க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வழியில இன்னொரு கடை பார்த்தோம், தவா அப்படின்னு. அப்போ ஓகே, இங்க நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. கடை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வெளியே உட்காந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருந்தது. உள்ளேயும் இடம் இருந்து நாங்க வெளியே உட்காந்துருந்தோம். மெனு பார்க்கும்போது ஷவர்மா இன் ருமாலி ரொட்டி அப்படின்னு இருந்தது. சரி, புதுசா இருக்கே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுல 2 பிளேட் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா நாங்க பார்சல் பேக் பண்ண சொல்லியிருந்தோம், வீட்டுல போய் சாப்பிடலாம் அப்படின்னு. அதனால அதை கையோட வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்தாச்சு. பேக்கிங்லாம் ரொம்ப அழகா நீட்டா பண்ணியிருந்தாங்க. சிக்கன் தனியா, பிக்கல் தனியா, அந்த ஷவர்மா தனியா, எல்லாமே தனித்தனியா பேக் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே வேஸ்டா போகல. ஒவ்வொன்னா ஓபன் பண்ணும் போதுதான் அந்த ஷவர்மா ஓபன் பண்ணா பார்த்தா சப்பாத்தி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓ, இதுதான் ருமாலி ரொட்டியோ அப்படின்னு நினைச்சேன். டேஸ்ட் வைஸ் உண்மையில நல்லா இருந்தது. வீட்டுக்கு போனதும் பிளேட் எடுத்து தனியா சப்பாத்தி, அதுக்கு மேல அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். ஆனா ஷவர்மா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வரல. என்ன இருந்தாலும் அந்த குப்பூஸ்ல அந்த சிக்கன் வச்சு சாப்பிடும் போதுதான் ஓ ஷவர்மா அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஆனா டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. நீங்க யாராவது இந்த ருமாலி ரொட்டி ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்போ ஓகே, இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? பாய்.